எப்பா நியூசிலாந்து இன்னும் கொஞ்சம் கூட ரன் அடிச்சுக்கோங்கப்பா. உங்க நிலைமைய பார்த்தா எங்களுக்கே பரிதாபமா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நியூசிலாந்தோட நிலைமை ஆயிப்போச்சு. டாஸ் ஜெயிச்ச எஸ்கேஓ ஆதாயம் ஃபர்ஸ்ட் நாங்க பவுலிங்க போடுறோம்னு மறுபடியும் சூஸ் பண்ணிட்டாப்ல. அப்புறம் என்ன இன்னைக்கு நியூசிலாந்த முடிச்சு கட்டிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரிதான் மேட்ச் முடிஞ்சு. ராணா முழுக்கு தம்பிக்கும் டெவான் கான்வேக்கும் என்ன ஒற்றுமைன்னு தெரியல. இவர் விக்கெட் அவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு ஓடிஐல 2 வாட்டி, இந்த 3 T20 மேட்ச்லயும் ஒவ்வொரு வாட்டி விக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. அப்புறம் ஹர்திக் பாண்டியா பலன்னு வந்து விக்கெட் எடுக்கிறாப்ல. இன்னைக்கு ஒரு வழியா பூம்ரா உள்ள வந்துட்டாப்ல. 6வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ஸ்டம்பு பறக்குது. டீம் சைப்போட்டு எதுக்கு வந்தாருன்னே தெரியல. ஸ்டம்ப பறக்கொடுத்து போயிட்டாப்ல. அவர் மட்டும் இல்ல, வர்ற யாராலையுமே பேட்டிங் பிடிக்க முடியாத அளவுக்கு இந்தியாவோட பவுலிங் இன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. வர்ற எல்லாரும் உள்ளே நிறைய கட்ட 153 ரன் அடிக்கிறாங்க. ஓப்பனிங்ல சஞ்சுவும் நம்ம அபிஷேக் சர்மாவும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால்ல சஞ்சு சாம்சன் கோல்டன் டக் ஆயிட்டாப்ல. சஞ்சுவுக்காக நாடே சேர்ந்து போராடி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தா லக்கை இந்த தொலைச்சிட்டு வந்துட்டாராட்டிருக்கு. லக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்த இசான் கிஷன் கேமியோவை போட்டு போவ, அடுத்து வந்த கேப்டன் எஸ்கேவையும் அபிஷேக் சர்மாவும் ஆளுக்கு ஒரு 50 விட்டு நியூசிலாந்து தலையில இடிய போட்டு 6 அடிச்சு இந்த சீரீஸையும் சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க.